ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், பூஷன் பவர் அண்ட் ஸ்டீல் அதாவது பிபிஎஸ்எல்ல வாங்குறதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஓகே சொல்லிருக்கு. இது ஒரு பெரிய விஷயமா பேசப்படுதே. ஆமா, இது இந்திய கார்ப்பரேட் உலகத்துல குறிப்பா அந்த திவச வட்டம் ஐபிசி பத்தின விவாதங்கள்ல ஒரு முக்கியமான தீர்ப்புனே சொல்லலாம். இது 2.3 பில்லியன் மதிப்புள்ள டீல். அதாவது கிட்டத்தட்ட 19,03,500 கோடி. முக்கியமான விஷயம் என்னன்னா, போன மே மாசம் இதே கோர்ட் இந்த கம்பெனிய கலைக்க சொல்லி, அதாவது லிக்விடேட் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருந்துச்சு. இப்ப அத ரத்து பண்ணிட்டாங்க. என்னது, கலைக்க சொன்ன ஆர்டரை ரத்து பண்ணிட்டாங்களா? அப்போ முதல்ல மூட சொல்லிட்டு இப்போ நடத்த சொல்றாங்களா? இது கொஞ்சம் குழப்பமா இல்லையா? இன்வெஸ்டர்ஸ் எப்படி எடுத்துப்பாங்க? நல்ல கேள்வி. நிச்சயமா குழப்பம் இருந்துச்சு. மே மாசம் வந்த ஆர்டர் முதலீட்டாளர்கள் மத்தியில பெரிய சந்தேகத்தை கிளப்பிச்சு. ஆனா இந்த புது தீர்ப்பு இருக்குல்ல, இது 2016ல வந்த இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட், அதாவது ஐபிசியோட அடிப்படை நோக்கத்தை வலுப்படுத்துது. ஐபிசியோட அடிப்படை நோக்கம்னா? அதோட நோக்கம் என்னன்னா, நஷ்டத்துல போற கம்பெனிகளை உடனே மூடிராம முடிஞ்ச வரைக்கும் அதை காப்பாத்த பார்க்கணும், மீட்டெடுக்க பார்க்கணும். அதுதான் முதல் பிரையாரிட்டி. ஓ, ஓகே. இந்த ஐபிசி ப்ரொசீஜர் எப்படி வேலை செய்யுது? கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? சரி, ஒரு கம்பெனி மினிமம் 1 கோடி ரூபாய் கடனை திருப்பி கொடுக்கலனா, கடன் கொடுத்தவங்களோ இல்ல இந்த கம்பெனியும் என்சிஎல்டில, அதாவது நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல்ல அப்ளை பண்ணலாம். என்சிஎல்டி ஓகே சொன்னா சிஐஆர்பின்னு ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கும், கார்ப்பரேட் இன்சால்வென்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ். இதுக்குள்ள, அதாவது ஒரு 330 நாளைக்குள்ள அந்த கம்பெனியை காப்பாத்த ஒரு பிளான் வரணும். ஒன்னு ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும், இல்லனா வேற யாராவது வாங்கணும். இது நடக்கலனா தான் கடைசி ஆப்ஷனா கம்பெனியை கலைப்பாங்க. அப்போ இந்த கேஸ்ல கோர்ட் ஏன் முன்னாடி சொன்னதை மாத்திச்சு? ஜேஎஸ்டபிள்யூக்கு சாதகமா என்ன பாயிண்ட் சொன்னாங்க? கோர்ட் என்ன பார்த்துச்சுன்னா, ஜேஎஸ்டபிள்யூ பிபிஎஸ்எல்ல எடுத்ததுக்கு அப்புறம் அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, ஆலைய புதுப்பிச்சிருக்காங்க, ஆயிரக்கணக்கான வேலைகளை காப்பாத்திருக்காங்க. அதனால கம்பெனிய தொடர்ந்து நடத்துறது தான் ஐபிசியோட நோக்கத்தை பூர்த்தி செய்யுதுன்னு சொல்லிருக்காங்க. சரி சரி. அப்புறம் கடன் கொடுத்தவங்க எக்ஸ்ட்ராவா கேட்ட 6,100 கோடியை நிராகரிச்சிட்டாங்க. ரெசல்யூஷன் பிளானை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் புதுசா கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கம்பல்சரிலி கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ், சிசிடிஸ்னு சொல்லுவாங்க, அதாவது பின்னால ஷேரா மாற வேண்டிய கடன் பத்திரங்கள், அத ஆரம்பத்துல இருந்தே ஷேரா தான் பார்க்கணும்னு தெளிவுபடுத்திட்டாங்க. இந்தியால இந்த மாதிரி கம்பெனிங்க கலைக்கப்படுறது எவ்வளவு சாதாரணமா நடக்குது? ஒருவேளை இந்த தீர்ப்பு வராம பிபிஎஸ்எல் கலைக்கப்பட்டிருந்தா? டேட்டா பார்த்தா கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. போன ஃபினான்ஷியல் இயர்ல மட்டும் 2,476 கம்பெனிங்களை கலைச்சிருக்காங்க. அவங்களோட மொத்த கடன் சுமார் 11 லட்சம் கோடி. ஆனா ரெக்கவர் ஆனது வெறும் 6.33% தான். ஜெட் ஏர்வேஸ் நமக்கு தெரிஞ்ச உதாரணம். பிபிஎஸ்எல் மட்டும் கலைக்கப்பட்டிருந்தா அது இந்தியா வரலாற்றிலே மிகப்பெரிய லிக்விடேஷனா இருந்திருக்கும். அதனால இந்த தீர்ப்பு இல்ல கம்பெனிகளை காப்பாத்த இன்னும் வாய்ப்பு இருக்கு என்ற நம்பிக்கைய முதலீட்டாளர்களுக்கு கொடுத்திருக்கு. அப்போ இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரு சட்டத்தோட நோக்கம், அதாவது கம்பெனியை காப்பாத்துறது, அதோட நடைமுறை அமலாக்கம், அதாவது கடனை வசூலிக்கிறது, இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு இழுபறி இருக்கு. கோர்ட் தீர்ப்பு எப்படி இன்வெஸ்டர் நம்பிக்கை, வேலைவாய்ப்பு, ஏன் நாட்டோட பொருளாதார கொள்கையோட நம்பகத்தன்மையவே பாதிக்குதுன்னு புரிஞ்சுக்க இது உதவுது.